ரீகேப். ஈஸ்டர் ஹாலிடேஸ் முடிஞ்சு முதல் நாள் ஸ்கூல் ஆரம்பிக்குது. அன்னைக்கு சாயந்தரம் தான் அம்ரிஜோட ஆஃபீஸில் இருக்க ஃபயரை யூஸ் பண்ணி சீரியஸ் கிட்ட பேசலாம் அப்படின்ற ஐடியா பண்ணியிருந்தாங்க. அன்னைக்கு அவனோட கிளாஸஸ்ல எல்லாம் ரொம்பவே டிஸ்ட்ராக்டடாக இருக்கான். ஹெர்மைனி வேற இதை பண்ணாதன்னு சொல்லிக்கிட்டே இருக்கா. லஞ்ச் முடிஞ்சதும் கரியர் கவுன்சிலிங் அட்வைஸ்க்காக ஹாரி ப்ரொஃபஸர் மெக்கானகலை மீட் பண்ணுறான். அங்கே ப்ரொஃபஸர் அம்ரிஜும் இருக்காங்க. ப்ரொஃபஸர் மெக்கானகல் அவன் ஆர்ஆர் ஆகிறதுக்கான வழிமுறைகளை சொல்கிறாங்க. ப்ரொஃபஸர் அம்ரிஜ் அவனால் ஆர்ஆர் ஆக முடியாது அப்படின்னு வாக்குவாதம் பண்ணுறாங்க. சாப்டர் 29 பார்ட் 3. ஹாரி அவனோட டிஃபென்ஸ் அகெயின்ஸ்ட் டார்க் ஆர்ட்ஸ் கிளாஸில் உட்காந்துருக்கான். ப்ரொஃபஸர் அம்ரிஜ் அந்த கிளாஸ்க்குள்ளே என்டர் ஆகும்போது இன்னும் பயங்கரமாக பெருமூச்சு விட்டுட்டு இருந்தாங்க. ஏதோ அவங்க ரேஸை ஓடிட்டு வந்த மாதிரி. அம்ரிஜ் சொன்ன சாப்டர் 34 நான் ரிட்டாலியேஷன் அண்ட் நெகோசியேஷன் சாப்டரை ஓப்பன் பண்ணி வாசிக்கிறாங்க. ஹெர்மைனி அதை வாசிச்சுக்கிட்டு இருக்கும்போது, நீ என்ன பண்ணுறன்றத யோசிச்சுக்கோ ஹாரி, அவங்க ஏற்கனவே பேட் மூடில் இருக்கிற மாதிரி இருக்க அப்படின்னு ஹெர்மைனி சொல்லறா. அப்பப்போ அம்ரிஜ் வேற ஹாரியை பார்க்குறாங்க. ஆனால் ஹாரி குனிஞ்சு அவனோட புக்கையே பார்த்துக்கிட்டு இருக்கான். அவனோட கண்கள் புக்கில் ஃபோக்கஸ்டாக இல்லை, அவன் வேற எதையோ யோசிச்சுக்கிட்டு இருக்கான். அவன் மட்டும் ப்ரொஃபஸர் அம்ரிஜோட ஆஃபீஸில் மாட்டுக்கிட்டான். ப்ரொஃபஸர் மெக்கானகலோட ரியாக்ஷன் எப்படி இருக்கும்? அவங்க அவனுக்காக வந்துட்டு ஸ்டாண்ட் பண்ணி இருக்காங்க. பேசாமல் கிரிஃபிண்டர் டவருக்கு போயிட்டு அடுத்த சம்மர் ஹாலிடேஸில் வேணா சீரியஸ் கிட்ட அந்த பென்சிலை பார்த்த விஷயத்தை பற்றி கேட்கலாமா அப்படின்னு கூட யோசிக்கிறான். அந்த யோசனை வந்த உடனே திரும்பவும் அவனோட வயிற்றுல கல்லை போட்ட மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் ஃப்ரெட் அண்ட் ஜார்ஜ் வேற அவங்க அவனுக்காக டிஸ்ட்ராக்ஷன் பண்ணுறாங்கன்னு சொல்லியிருந்தாங்களே, அவங்கள எப்படி ஸ்டாப் பண்ணுறது அப்படின்னு யோசிக்கிறான். ஏற்கனவே எல்லாமே பிளான் பண்ணியாச்சு. அதோடு இல்லாமல் அவனோட பேக்குள்ளே இப்போது அவனோட அப்பாவோட இன்விசிபிலிட்டி க்ளோக்கும் சீரியஸ் போன கிறிஸ்மஸ்க்கு கொடுத்த நைஃபும் இருந்தது. டம்பிள்டோர் ஸ்கூலில் இருந்து போனதே உனக்காக தான் ஹாரி, ஞாபகத்தில் வச்சுக்கோ அப்படின்னு ஹெர்மைனி சொல்லிக்கிட்டு இருக்கா. நீ மட்டும் இன்னைக்கு மாட்டி ஸ்கூல்லேருந்து எக்ஸ்பெல் ஆகிட்டேன்னா அது எல்லாமே வேஸ்ட்டாக போச்சு அப்படின்னு அவ சொல்லறா. அவனுக்கு சீரியஸ் சொன்னது ஞாபகம் வந்தது. கிரிஃபிண்டர் ஃபயர் பிளேஸில் நீ உன்னோட அப்பா மாதிரி கொஞ்சம் கம்மியாக தான் இருக்க, இந்த ரிஸ்க் வந்து ஜேம்ஸ்க்கு ரொம்ப ஃபன்னாக இருந்திருக்கும் அப்படின்னு அவர் சொன்னது அவனுக்கு ஞாபகம் இருக்குது. ஆனால் அவன் இப்போது அவனோட அப்பா மாதிரி இருக்கணும்னு விரும்புகிறானா? ஹாரி ப்ளீஸ் பண்ணாது, ப்ளீஸ் பண்ணாது அப்படின்னு ஹெர்மைனி சொல்லிக்கிட்டு இருக்கா. அந்த நேரத்தில் பெல் அடிக்குது. ஸ்கூல் முடிஞ்சிடுது. ரான் ஹாரிக்கு இந்த விஷயத்தில் அவனோட ஒப்பீனியனையோ அட்வைஸையோ கொடுக்கக்கூடாது அப்படின்னு இருந்தான். ஆனால் அடுத்த தடவை ஹெர்மைனி அவளோட வாயை ஓப்பன் பண்ணி பேச வரும்போது கொஞ்ச நேரம் விடுவேன், அவனே யோசிச்சுப்பான் அப்படின்னு அவன் சொல்லறான். ஹாரி கிளாஸ் ரூமை விட்டு வெளியே வரும்போது அவனோட ஹார்ட் வேகமாக அடிக்க ஆரம்பிச்சுது. அவன் பாதி தூரம் வந்தபோது அவனுக்கு தூரத்தில் டிவர்ஷனோட சத்தம் கேட்குது. நிறைய பேர் கத்திக்கிட்டும் அலறிக்கிட்டும் போகிறாங்க. அம்ரிஜ் கிளாஸ் ரூமில் இருந்து வேகமாக வராங்க. அவங்களோட வாண்ட் அவங்க கையில் இருக்கு. அவங்க சத்தம் வர சைடு போகிறாங்க. ஹாரி ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஹெர்மைனி கடைசியாக ஒரு தடவை கெஞ்சரா. ஆனால் ஹாரி முடிவு பண்ணிட்டான். அதனால் அவன் அவனோட பேக்கை டைட்டாக மாட்டிட்டு ஸ்டூடெண்ட்ஸ் ஓடுற சைடுக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் போகிறான். ஹாரி அம்ரிஜ் ஆஃபீஸ் இருக்கிற காரிடாரை ரீச் பண்ணிடுறான். அங்கே போனால் அங்கே யாருமே இல்லை. வேகமாக அங்கே இருந்த ஒரு பெரிய சூட் ஆஃப் ஆர்மருக்கு பின்னாடி போய் அவனோட பேக்கை ஓப்பன் பண்ணி சீரியஸோட நைஃபையும் இன்விசிபிலிட்டி க்ளோக்கையும் மாட்டிட்டு மெதுவாக அதுக்கு பின்னாடி இருந்து வரான். அவன் அம்ரிஜோட கதவு கிட்ட போயிட்டான். அவன் சீரியஸோட அந்த மேஜிக்கல் நைஃபை அந்த கதவு கிட்ட இருக்கிற கிராக் வழியாக உள்ளே விட்டு மேலேயும் கீழேயும் விடுறான். அதுக்கப்புறம் வெளியே எடுத்துடுறான். அவனால் ஒரு கிளிக் சத்தத்தை கேட்க முடியுது. அதுக்கப்புறம் கதவு திறக்குது. அவன் ஆஃபீஸ்க்குள்ளே போயிட்டு கதவை க்ளோஸ் பண்ணிடுறான். அம்ரிஜோட ஆஃபீஸ் எக்ஸாக்டாக எப்படி பார்த்தானோ அதே மாதிரி தான் இருக்குது. எதுவுமே மூவ் ஆகலை எக்ஸப்ட் அந்த பிளேட்ஸில் இருக்கிற அந்த ஹாரபிள் கிட்டன்ஸ் மட்டும் மூவ் ஆகிக்கிட்டு இருந்தது. ஹாரி அவனோட இன்விசிபிலிட்டி க்ளோக்கை கழட்டிட்டு அவன் ஃப்ளூ பவுடரை தேடுறான். அதை கண்டுபிடிச்சதும் அவன் ஃபயர் பிளேஸ்க்கு முன்னாடி முட்டி போட்டு அவனோட தலையை மட்டும் ஃபயர் பிளேஸ்க்குள்ளே விடுறான். கொஞ்சோண்டு ஃப்ளூ பவுடரை எடுத்து உள்ளே போட்டுட்டு நம்பர் 12 கிரிமால் பிளேஸ் அப்படின்னு சொல்லறான். இது ரொம்ப க்யூரியஸான எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. இதுக்கு முன்னாடி அவன் ஃப்ளூ பவுடரில் ட்ராவல் பண்ணியிருக்கான். ஆனால் அந்த தடவைலாம் மொத்த உடம்பும் போச்சு. ஆனால் இந்த தடவை அவனோட தலை மட்டும் சுற்றுது. மற்ற உடம்பெல்லாம் வந்துட்டு அம்ரிஜோட ஆஃபீஸில் இருக்குது அவனுக்கு தெரியுது. இப்போ அவனோட தலை சுற்றுறது நின்றுடுச்சு. ஹாரி அவனோட கண்ணை திறந்து பார்க்கும்போது அவன் சீரியஸோட கிச்சனில் இருக்கிறது அவனுக்கு தெரிஞ்சுது. சீரியஸ் அப்படின்னு அவன் கூப்பிடுறான். அங்கே இருந்த ஆள் எந்திரிச்சு பார்க்குறாரு. ஆனால் அது சீரியஸ் இல்லை, லூபின். ஹாரி என்னாச்சு, எல்லாம் ஆல்ரைட்டா அப்படின்னு அவர் கேட்குறாரு. யா நான் சீரியஸ் கிட்ட பேசணும்னு நினச்சேன். நான் அவரை கூப்பிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு லூபின் வெளியே போகிறாரு.
ஹாரி அங்கே இருந்த எம்டி டேபிளையும் சேர்ஸையும் பார்த்துட்டு இருக்கான். ஹாரி வந்து யோசிக்கிறான், சீரியஸ் ஏன் ஃப்ளூ பவுடர் யூஸ் பண்ணுறது ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது அப்படின்றது சீரியஸ் அவங்ககிட்ட சொன்னதே இல்லையே அப்படின்னு யோசிக்கிறான். லூப்பன் இப்போ திரும்ப வராரு சீரியஸோட. என்னாச்சு அப்படின்னு சீரியஸ் கேட்குறாரு. உனக்கு ஏதாவது ஹெல்ப் வேணுமா? ஐயோ ஆல்ரைட் அப்படின்னு அவர் கேட்குறாரு. இல்லை அது ஒன்றும் கிடையாது, நான் வந்து உங்ககிட்ட அப்பாவை பற்றி பேசணும்னு நினச்சேன் அப்படின்னு ஹாரி சொல்லறான். 2 பேரும் ஒருத்தர் பார்த்துக்கிறாங்க. ஹாரிக்கு நேரம் இல்லை. ஜார்ஜ் வந்து அவனுக்கு 20 மினிட்ஸ் தான் கேரண்டீடாக சொல்லியிருந்தான். அதனால் வேகமாக அவன் பென்சிவில் பார்த்ததை பற்றி சொல்ல ஆரம்பிக்கிறான். அவன் முடித்ததும் சீரியஸும் லூப்பனும் பேசலை. அதுக்கப்புறம் லூப்பன், நான் உன்னோட அப்பாவை நீ அதில் பார்த்ததை மட்டும் வச்சு நீ ஜட்ஜ் பண்ணாத ஹாரி, ஏன்னா அவருக்கு 15 வயசு தான் அப்படின்னு அவர் சொல்லறாரு. எனக்கும் 15 வயசு தான் அப்படின்னு ஹாரி ஆரம்பிக்கிறான். லுக் ஹாரி, ஜேம்ஸ் அண்ட் ஸ்னேப் 2 பேரும் ஒருத்தர் பார்த்ததுமே வெறுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது உன்னால் அதை புரிஞ்சுக்க முடியும் இல்லையா? ஐ திங்க் ஜேம்ஸ் வந்து ஸ்னேப் என்னெல்லாம் ஆகணும்னு ஆசைப்பட்டாரோ அதெல்லாம் ஜேம்ஸ் கிட்ட ஏற்கனவே இருந்தது. ஜேம்ஸ் பாப்புலராக இருந்தான், குவிடிச்சில் நல்லா விளையாண்டான், pretty மச் எல்லாத்துலேயுமே நல்லா இருந்தான். அண்ட் ஸ்னேப் வந்து ஒரு ஆட் வேர்ல்ட், யாரும் அவர் கூட வந்து சேர மாட்டாங்க. ஸ்னேப் வந்து டார்க் ஆர்ட்ஸ்குள்ளே ரொம்பவுமே இருந்தார். ஆனால் ஜேம்ஸ், உனக்கு எப்படி வேணாலும் தெரிஞ்சிருக்கலாம் ஹாரி, ஆனால் ஜேம்ஸ் எப்போவுமே டார்க் ஆர்ட்ஸை வெறுத்தாரு அப்படின்னு சீரியஸ் சொல்லுறாரு. ஆனால் அவர் வந்து ஸ்னேப்பை எந்த ஒரு ரீசனுமே இல்லாமல் அட்டாக் பண்ணினாரு. ஜஸ்ட் ஏன்னா நீங்கள் போர் அடிக்குதுன்னு சொன்னனால தான் அதை பண்ணாரு அப்படின்னு ஹாரி சொல்லறான். லூப்பின் சைட்வேஸில் சீரியஸாக பார்க்குறாரு. லுக் ஹாரி, நீ வந்து என்ன புரிஞ்சுக்கணுன்னா, உன்னோட அப்பாவும் சீரியஸும் ஸ்கூலில் பெஸ்ட்டாக இருந்தாங்க. எது பண்ணினாலும் எல்லாரும் அவங்க தான் வந்துட்டு ரொம்ப கூல்னு நினச்சாங்க. அந்த மாதிரி இருக்கும்போது வந்து சம்டைம்ஸ் அவங்க கொஞ்சம் ஜாஸ்தி பண்ணினாங்க, அதாவது அரகண்டாக இருந்தோன்னு சொல்லற இல்லையா அப்படின்னு சீரியஸ் சொல்லறாரு. உடனே லூப்பின் சிரிக்கிறாரு. அவரோட முடியை மெஸ் பண்ணிகிட்டே இருந்தார் அப்படின்னு ஹாரி சொல்லறான். சீரியஸ் அண்ட் லூப்பின் 2 பேரும் சேர்ந்து சிரிக்கிறாங்க. நான் அதை மறந்தே போயிட்டேன் அப்படின்னு சீரியஸ் அஃபெக்ஷனேட்டாக சொல்லுறாரு. அவர் ஸ்னிட்சை வச்சு விளையாடிட்டு இருந்தாரா அப்படின்னு லூப்பனும் ஆர்வமாக கேட்குறாரு. ஆமாம், எனக்கு அது ஸ்டூப்பிடாக தெரிஞ்சது அப்படின்னு ஹாரி சொல்லறான். ஆமாம், அவன் ஸ்டூப்பிட் தான், நாங்கள் எல்லாருமே ஸ்டூப்பிடாக தான் இருந்தோம். வெல், மூனி கிடையாது அப்படின்னு சீரியஸ் சொல்லிட்டு லூப்பனை பார்க்குறாரு. வெல், நானும் தான், நான் உங்கள் 2 பேரையும் தடுத்து நிறுத்தவே இல்லை, உங்ககிட்ட சொல்கிறதுக்கு எனக்கு கட்ஸே இல்லை அப்படின்னு லூப்பின் சொல்லுறாரு. வெல் யா, சம்டைம்ஸ் நீ எங்களை நாங்களே வெக்கப்படுற மாதிரி வச்ச அப்படின்னு சீரியஸ் சொல்லுறாரு. அண்ட் அவர் வந்து லேக் பக்கத்தில் இருந்து அந்த பொண்ணுங்களை பார்த்துக்கிட்டே இருந்தார் அப்படின்னு ஹாரி சொல்லறான். வெல், அவன் லில்லி பக்கத்தில் இருக்கும் போது எப்பயும் முட்டாள்தனமாக தான் நடந்துப்பான், அவனால் ஷோ ஆஃப் பண்ணாமல் இருக்கவே முடியாது அவள் பக்கத்தில் இருக்கும்போது அப்படின்னு சீரியஸ் ஷ்ரக் பண்ணிக்கிட்டே சொல்லுறாங்க. அவங்க எப்படி அவரை கல்யாணம் பண்ணினாங்க, அவங்க வெறுத்தாங்கல்ல அப்படின்னு ஹாரி கேட்குறான். நான் இல்லை அப்படியெல்லாம் இல்லை அப்படின்னு சீரியஸ் சொல்கிறாரு. 7th இயர் படிக்கும் போது அவங்க 2 பேரும் டேட் பண்ண ஆரம்பித்தாங்க அப்படின்னு லூப்பின் சொல்லுறாரு. ஒன்ஸ் ஜேம்ஸ் கொஞ்சம் அவனோட தலைக்கணத்தை கம்மி பண்ணதுக்கப்புறம் அப்படின்னு சீரியஸ் சொல்கிறாரு. ஃபன்காக அடுத்தவங்களை ஹெக்ஸ் பண்ணுறதை நிறுத்தினதுக்கப்புறம் அப்படின்னு லூப்பின் சொல்கிறாரு. ஸ்னேப்பு கூடவா அப்படின்னு ஹாரி கேட்குறான். வெல், ஸ்னேப் வந்து ஒரு ஸ்பெஷல் கேஸ். ஐ மீன், அவர் எந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியும் மிஸ் பண்ண மாட்டார் ஜேம்ஸை கர்ஸ் பண்ணுறதுக்கு. ஸோ ஜேம்ஸ் வந்து அதை அப்படியே விடுவார்னு நினைக்கிறியா அப்படின்னு லூப்பன் கேட்குறாரு. அண்ட் என்னோட அம்மாவுக்கு அது ஓகேவா அப்படின்னு ஹாரி கேட்குறான். உண்மையை சொல்லணும்னா அவங்களுக்கு நடந்தது நிறைய விஷயம் தெரியாது. யூனோ, ஜேம்ஸ் வந்து ஸ்னேப்பை அவ கூட போகிற டேட்ஸில் கூட்டிகிட்டு போய் ஸ்னேப்பை அடிக்கலை அப்படின்னு சீரியஸ் சொல்லுறாரு. ஹாரி இன்னும் அன்கன்வின்ஸ்டாக தான் இருக்கான். லுக், உன்னோட அப்பா தான் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் அண்ட் ரொம்ப நல்ல பர்சன். அவர் நிறைய இடியட்ஸ் அந்த ஏஜில் அப்படி தான் இருந்தாங்க, ஆனால் அவங்க அதிலேருந்து மாறிடுவாங்க அப்படின்னு சீரியஸ் சொல்கிறாரு. யா ஓகே, நான் ஸ்னேப்பை நினச்சி கவலைப்படுவேனோ இல்லை அவருக்காக வருத்தப்படுவேனோ நினச்சதே இல்லை அப்படின்னு ஹாரி சொல்லறான். ஒரு நிமிஷம், ஸ்னேப் எப்படி ரியாக்ட் பண்ணாரு நீ இதை பார்த்ததுன்னு தெரிஞ்சதோ அப்படின்னு லூப்பன் கேட்குறாரு. அவர் எனக்கு திரும்ப ஆக்லமென்சி கிளாஸஸ்க்கு திரும்ப வராதுன்னு சொல்லிட்டாரு, என்னமோ அது ஒரு பெரிய விஷயம் மாதிரி அப்படின்னு ஹாரி சொல்கிறான். அவர் என்ன சொன்னார் அப்படின்னு லூப்பனும் சீரியஸும் சேர்ந்து கேட்குறாங்க. ஐயோ சீரியஸ் ஹாரி, அவர் உனக்கு லெசன்ஸ் கொடுக்கலையா அப்படின்னு லூப்பன் கேட்குறாரு. யா, ஆனால் அது ஓகே தான், ஐ டோன்ட் கேர், அது ஒரு ரிலீஃபாக தான் இருக்கு அப்படின்னு ஹாரி சொல்கிறான். நாங்கள் வந்து ஸ்னேப் கிட்ட பேசணும் அப்படின்னு சீரியஸ் ஃபோர்ஸ்ஃபுல்லாக சொல்கிறாரு. ஆனால் லூப்பன் அவரை பிடிச்சு எடுத்துட்டு, ஸ்னேப் கிட்ட யாராவது பேசணுன்னா அது நானாக தான் இருப்பேன்,
ஹாரி நீ ஸ்னேப் கிட்ட போய் திரும்பவும் அவரை உனக்கு லெசன்ஸை கொடுக்க சொல்லு அப்படின்னு அவர் சொல்லுறாரு. நான் அவர்கிட்ட அதை சொல்ல முடியாது, அவர் என்னை கொன்னே போட்டுடுவார். நீங்கள் அவரை பார்க்கல, நான் பென்சிவில் இருந்து வெளியே வரும்போது. ஹாரி நீ ஆக்லமென்சி கற்றுக்கிறத விட வேறு எதுவுமே இம்பார்ட்டன்ட் கிடையாது, உனக்கு புரியுதா? நத்திங் அப்படின்னு லூபின் சொல்லுறாரு. ஓகே நான் போய் அவர்கிட்ட ஏதாவது சொல்லுறேன். ஆனால் அது அப்படின்னு அவன் அமைதியாகிட்டான். அவனால் யாரோ வர்ற சத்தம் கேட்க முடியுது. க்ரீச்சர் கீழே வருதா அப்படின்னு அவன் கேட்குறான். இல்லை அது உன்னோட சைடில் தான் இருக்கும் அப்படின்னு சீரியஸ் சொல்லுறாரு. ஹாரியோட ஹார்ட் அடிக்கிறது நின்ன மாதிரி இருந்தது. நான் போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வேகமாக அவனோட தலையை வெளியே இழுக்கிறான். சீக்கிரம் அவங்க இதை ஓப்பன் பண்ணி விட்டுருக்காங்க அப்படின்னு வெளியே ஒரு சத்தம் கேட்குது. ஹாரி வேகமாக அவனோட இன்விசிபிலிட்டி க்ளோக்கை எடுத்து அவன் மேலே போடுறான். அந்த நேரத்தில் ஃபில்ச் ஆஃபீஸ் கதவை திறந்து உள்ளே வராரு. அவரை பார்க்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்த மாதிரி இருந்தது. அவர் வேகமாக அம்பரஜோட டெஸ்கில் இருந்த ட்ரா ஒன்று ஓப்பன் பண்ணி அதுக்குள்ளே இருக்க பேப்பர்ஸை பார்க்குறாரு. சவுக்கால் அடிக்கிறதுக்கான அப்ரூவல் ஒரு வழியாக இதை கொடுத்துட்டாங்க, நான் இதுக்காக பல வருஷம் காத்திருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த பார்ச்மெண்ட்டை கிஸ் பண்ணிவிட்டு அந்த கதவு வழியாக போய் அதை க்ளோஸ் பண்ணிடுறாரு. ஹாரியும் எந்திரிச்சு நின்று அவனோட இன்விசிபிலிட்டி க்ளோக் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு அவனும் அங்கே கதவு வழியாக வெளியே போகிறான். ஒரு மாடி அம்ரஜோட ஆஃபீஸ்லேருந்து கீழே இறங்கி வந்ததும் ஹாரி அங்கே அவன் விசிபிள் ஆகிறதுக்கு சேஃப்னு நினச்ச போது அவனோட இன்விசிபிலிட்டி க்ளோக்கை கழட்டி அதை அவனோட பேகுக்குள்ளே வேகமாக வைக்கிறான். நிறைய ஷவுட்டிங் இப்போது என்ட்ரன்ஸ் ஹாலில் இருந்து கேட்குது. அவன் வேகமாக மாகவில் ஸ்டேர்கேஸில் இறங்கி ஓடுறான். மொத்த ஸ்கூலும் அங்கே தான் நின்றுட்டு இருந்த மாதிரி இருந்தது. ட்ரெலானியை சாக் பண்ண அன்னைக்கு இருந்த மாதிரி தான் இருந்தது. ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் செவத்தை ஒட்டி ஒரு பெரிய சர்க்கிளில் நிற்கிற மாதிரி இருந்தது. எல்லாருக்கும் நடுவில் அங்கே ஃப்ரெட் அண்ட் ஜார்ஜ் நிற்கிறாங்க. ஹாரிக்கு கொஞ்சம் படிக்கட்டுகள் கீழே தான் அம்ரிஜ் நிற்கிறாங்க. அவங்க ஃப்ரெட் அண்ட் ஜார்ஜை பார்த்து பேச ஆரம்பிக்கிறாங்க. ஸோ ஸ்கூல் காரிடரை இந்த மாதிரி நாற்று பிடிச்ச சாக்கடையாக மாற்றுறது ரொம்ப ஃபன்னாக இருக்குன்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு அவங்க கேட்குறாங்க. ஆமாம் ரொம்ப ஃபன் தான் அப்படின்னு ஃப்ரெட் சொல்லுறான். ஃபில்ச் இப்போது அம்ரிஜ் பக்கத்தில் போய் நான் ஃபார்ம் எடுத்துகிட்டு வந்துட்டேன் ஹெட் மிஸ்ட்ரஸ், இந்தாங்க என்கிட்ட ஃபார்ம் இருக்குது, விப்ஸும் என்ன ரெடியாக தான் இருக்குது, நான் இப்போவே பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லுறாரு. வெரி குட் ஆர்கஸ், நீங்கள் 2 பேரும் என்னோட ஸ்கூலில் தப்பு செய்கிறவங்களுக்கு என்ன நடக்க போகுது அப்படின்றத எல்லாருக்கும் காட்ட போகிறீங்க அப்படின்னு அவங்க சொல்லுறாங்க. யூ நோ வாட், அப்படி நடக்கும்னு நான் நினைக்கல அப்படின்னு ஃப்ரெட் சொல்லுறான். அவன் இப்போ திரும்பி ஜார்ஜை பார்த்து, ஜார்ஜ் நம்ம ஃபுல் டைம் எஜுகேஷனை அவுட்க்ரோ பண்ணிட்டோன்னு நினைக்கிறேன். எனக்கும் அந்த மாதிரி தான் ஃபீலிங் இருந்தது அப்படின்னு ஜார்ஜை சொல்லலாம். ஸோ நம்மளோட டேலண்ட்ஸை ரியல் வேர்ல்டில் டெஸ்ட் பண்ணுற நேரம் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன், நீ என்ன சொல்லுற அப்படின்னு ஃப்ரெட் கேட்குறான். டெஃபினெட்லி அப்படின்னு ஜார்ஜ் சொல்கிறான். அண்ட் பிஃபோர் அம்ரிஜ் இன்னொரு வார்த்தை சொல்கிறதுக்கு முன்னாடி அவங்க 2 பேரும் அவங்களோட வான்ஸை ரைஸ் பண்ணி ஆக்கியோ ப்ரூம்ஸ் அப்படின்னு சொல்லுறாங்க. எங்கேயோ மேலே ஒரு பெரிய கிராஷிங் சவுண்ட் கேட்குது. ஃப்ரெட்டும் ஜார்ஜோட ப்ரூம் ஸ்டிக்ஸ் பெரிய செயினோட அம்ரிஜோட ஆஃபீஸில் இருந்து அவங்கள நோக்கி வருது. அது இப்போ அவங்களோட ஓனர்ஸ் முன்னாடி வந்து நிற்குது. ஃப்ரெட் அவனோட ப்ரூம் ஸ்டிக்கில் ஏறிட்டு நாங்கள் திரும்பி உங்களை பார்க்க மாட்டோம் அப்படின்னு அம்ரிஜ் கிட்ட சொல்லுறான். எங்களை தேடி வராதிங்க அப்படின்னு ஜார்ஜ் சொல்லுறான். ஃப்ரெட் கீழே நின்றுட்டு இருந்த எல்லா ஸ்டூடெண்ட்ஸையும் பார்க்குறான். எல்லாரும் அமைதியாக இருந்தாங்க. யாராவது இந்த போர்ட்டபிள் ஸ்வாமை வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இங்கே டெமான்ஸ்ட்ரேட் பண்ண மாதிரி இருக்கிறத நம்பர் 93 டயகனலே வீஸ்லீஸ் விசார்டிங் வீசஸ்க்கு வாங்க, எங்களோட புது கடை அப்படின்னு அவன் சொல்லுறான். ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் டு ஹாக்வர்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ், இவங்கள ஒழிச்சு கட்டுறதுக்காக எங்கள் ப்ராடக்ட்ஸை நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்கன்னா அவங்களுக்கு கண்டிப்பாக டிஸ்கவுண்ட் உண்டு அப்படின்னு அவன் சொல்லுறான். அவங்கள நிறுத்துங்க அப்படின்னு அம்ரிஜ் கத்துறாங்க. ஆனால் அது ரொம்ப லேட். இன்குவிசிட்டோரியல் ஸ்குவாட் ஃப்ரெட் அண்ட் ஜார்ஜ் கிட்ட வரும்போது அவங்க 2 பேரும் அவங்களோட ப்ரூமில் மேலே பறந்து போயிட்டாங்க. பீவ்ஸ், இவங்களை விட்டுடாத அப்படின்னு அவங்க 2 பேரும் சொல்லுறாங்க. ஹாரி பீவ்ஸ் எந்த ஒரு ஸ்டூடெண்டோட ஆர்டரையும் ஏற்று நடந்து பார்த்தது கிடையாது. ஆனால் அது அதோட தொப்பையை கழட்டி பவ் பண்ணுச்சு ஃப்ரெட் அண்ட் ஜார்ஜுக்கு. அவங்க 2 பேரும் இப்போ ஸ்டூடெண்ட்ஸோட பலத்த கரகோஷத்தோட வெளியே பறந்து போகிறாங்க. இதோட இந்த சாப்டர் முடிஞ்சுது, இந்த வீடியோவும் முடிஞ்சுது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.